இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்க முன்னாடி நின்றிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பேர் அமர்தீப். நான் ஒரு மார்வாடி குடும்பத்திலிருந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய முயற்சி அல்ல, இது என் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. அவர் பாராட்டின தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்களை ஆண்டவர் தூக்கி உயரத்தில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் ஒரு சினிமா டைரக்டர். என்னுடைய சொந்த ஊர் ராஜஸ்தான், கோட்டா என்ற பகுதியை சேர்ந்தவன். எங்களை ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்புத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாட்சியை நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். என் அப்பா இருக்கும்போது அந்த காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் ராஜபுத்திரனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னால சொல்ல முடியும் நான் ராஜபுத்திரன் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜபுத்திரனா இருக்கிறதுல மகிமை இல்லை, இந்த ராஜபுத்திரனா இருக்கிறதுல தான் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தகப்பனார் ஒரு சினிமா டைரக்டர், ராஜஸ்தான் பகுதியில சேர்ந்து அந்த இடத்துல இருந்தவர். என்னுடைய அப்பாவோட ரிலேஷன்ஸ், சகோதரிகள், கூட பிறந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பெரிய பெரிய படிப்பு படித்துட்டு எஜுகேஷனல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல பெரிய ஆட்களாக இருந்தாங்க. என் அப்பாவுக்கு மட்டும், என் தகப்பனாருக்கு மட்டும் சினிமா டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. சினிமான்னு சொன்ன உடனே அந்த நாட்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, கிளம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் கிளம்பு, உனக்கு 5 பைசா கிடையாது சொத்துல கிளம்புன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா கிளம்பி ராஜஸ்தான்லேருந்து பாம்பேக்கு வந்துட்டாரு. பாம்பேல அங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அமிதாப் பச்சன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐஸ்வர்யா ராய் அவங்க மாமனார் தான் அமிதாப் பச்சன். சரி, அமிதாப் பச்சனும் என்னுடைய தகப்பனாரும் சிநேகிதர்கள். ராஜேஷ் கண்ணா, ஜிதேந்திரா, தர்மேந்திரான்னு சொல்லி இப்படி பெரிய பெரிய ஹிந்தி நடிகர்களோட அப்பா வேலை செய்திருக்கிறார். அப்பா அசோசியேட் டைரக்டரா இருந்தார். எத்தனை பேருக்கு பெரியவங்க இருந்தா தெரியும், பாபி அப்படின்ற ஒரு படம் தெரியுமா? அந்த பாபின்ற படம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பயங்கரமாக ஓடின படம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த படத்துலலாம் அப்பா அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்பா பெரிய ஒரு தோற்றத்தில் அவர் வலம் வந்து கொண்டிருந்த நாட்கள் அது. அப்போ சென்னையில் அவர் தங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். சென்னையில் வந்தாச்சு. என்னுடைய அம்மாவுக்கும் தகப்பனாருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 3 பிள்ளைங்க, என்னோட அண்ணன், என் தம்பி, நான் 3 பிள்ளைங்க. தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்கினாங்க. பணம், செம்ம பணம், வசதி, ஆஹா ஓஹோ, டைரக்டரோட பிள்ளைங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அடுத்து நம்ம ஒரு ஹீரோவாக போகிறோன்ற கடவுளை தான் இருந்தது அப்பெல்லாம். அப்படிதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. பார்ன் இன் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம பிளாட்டினம் ஸ்பூன், அதுக்கு மேலே என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரி அப்படியே ரொம்ப பொத்தி 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 எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்தோம். நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் நம்ம KK நகர் அசோக் பில்லர் கிட்ட வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி அப்போ அவங்க தலையில் அடிபட்டுருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. மூளையில் ரத்தம் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தோம். அப்பாவை பிழைக்க வைக்க முடியல. 1991ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் மரித்து போனார், காலமானார். அம்மா ரொம்ப ஒரு வெகுலியான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்ல மனசு அம்மாவுக்கு. அப்பாவுக்கு எங்கே சொத்து இருந்துச்சு, எங்கேருந்து பணம் வரணும், என்ன ஏது அதெல்லாம் எதுவும் தெரியாது. அப்பா காசு கொடுத்தாருன்னா வாங்கி அப்படியே பீரோவில் வைக்கணும். யாராவது காசு கேட்டாங்கன்னா எடுத்து கையில் கொடுத்துடணும், அவ்வளோதான் தெரியும் அம்மாவுக்கு. இப்படியே இருந்தது. அப்பாவோட சொத்து எங்கே இருக்குது, காசு எங்கே இருக்குது, பணம் இருக்குது, எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ என்னுடைய தகப்பனாரோட நண்பர் ஒருத்தர் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நான் யூனியனில் பேசி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட ஒரு லெட்டர் எழுதி, இந்த குடும்பத்தையே நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி எங்கள் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி பாம்பேயில் போய் யூனியனில் போய் அதை கொடுத்து, எல்லாம் பெரிய பெரிய நடிகர்களும் அப்பாவுக்கு தெரியுன்றதுனால எல்லாருக்கிட்டையும் போய் காசை வாங்கி போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நாங்கள் உதவின்னு அங்கே யூனியனில் கேட்கும் பொழுது ஆல்ரெடி நிறைய பணம் கொடுத்து அமிச்சாச்சே அப்படின்ற செய்தி எங்களுக்கு வந்தது. அப்போ இவரை போய் கேட்கறதுக்காக அம்மா போயிருக்கிறாங்க. வீட்டு வாசப்படியில் கூட சேர்க்காம, ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம என்னை வெளியில் அமிச்சிட்டாங்க அப்படின்னு என் அம்மா சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஸோ இப்படி கைவிடப்பட்ட நிலைமை. அப்பா அது பணம் எங்கே இருக்குன்னு தெரியல. எல்லாரும் உதவி பண்ணுறவங்களோட உதவி கொடுத்த காசும் போயாச்சு, எதுவுமே இல்லை. நாங்கள் 3 பேரும் சின்ன பசங்க, என்னுடைய தாயாருக்கு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில
வீட்டில் இருக்கிற பொருளை விற்று 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 ஒரு வருஷம் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. கட்டில் விற்று சாப்பாடு, டைனிங் டேபிளை விற்று சாப்பாடு, டிவியை விற்று சாப்பாடு, அப்பாவோட பெரிய பெரிய சூட் கேசஸ் பீரோ எல்லாத்தையும் விற்று சாப்பாடு, அம்மாவோட புடவையை விற்று சாப்பாடு, பாத்திரம் பண்டு எல்லாத்தையும் விற்று சாப்பாடு, இப்படி எல்லாத்தையும் விற்று 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 ஒரு வருஷம் எங்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சது அம்மாவால். நாங்கள் இருந்தது ஒரு பெரிய பங்களா, அதுவும் வாடகை, அதையும் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்படி எல்லாமே போனதுக்கப்புறம் கையில் விற்கிறதுக்கு எதுவும் இல்லை, சாப்பிட எதுவும் இல்லை, வாடகை கொடுக்க முடியாது, வீடை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டார். நாட்கள் மோசமாக போயிட்டே இருந்துச்சு. வேற வழி இல்லாமல் அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, நாங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இருக்க இடம் கிடையாது. எங்கள் ஹிந்தியில் ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, ரோட்டி கப்படா அவர் மக்கான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அடிப்படை தேவை ஒரு மனுஷனுக்கு. இது மூணுமே கிடையாது. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? டேய் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ன்றாவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் உண்மையாகவே பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. என்னுடைய அம்மா ஒரு வீட்டில் பெரிய டைரக்டரோட மனைவி தான், கோடீஸ்வரி தான். அன்றைக்கி சூழ்நிலை, ஒரு அசோக் நகரில் ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த வீட்லேயே வந்து கிணத்தடியில் படுத்துக்குவாங்க. என் தம்பி வந்து சின்ன பையன், அவனையும் கூட வச்சுட்டு அங்கேயே தங்கிடுவாங்க. என்னுடைய அண்ணன் வந்து ட்ரிப்ளிகேனில் ஐஸ் ஹவுஸில் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சு கிளாஸ் கழுவிட்டு அங்கேயே தங்கிடுவார். எனக்கு வேலையும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, இருக்க இடமும் கிடையாது. தெரு தெருவா சுற்றுவேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றி சுற்றி வருவேன். யாராவது ஒரு வேளை சாப்பாடு போட்டால் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை. அப்படி இப்படி தேத்தி கையில் ஒரு 5 ரூபாவோ ஏதாவது கிடச்சிருச்சுன்னா நேராக 11 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவேன். 2 ரூபா கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குவேன். உள்ளே போய் ராத்திரி படுத்துருவேன். படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு போலீஸ்காரன் வர்றதுக்குள்ளே எந்திரிச்சு போய் 25 பைசாவோ 50 பைசாவோ போய் பாத்ரூம் டாய்லெட் போகிறதுக்கு போய் குளிச்சுட்டு எந்திரிச்சு திருப்பி தெருவா சுற்று. யாராவது ஒரு வேளை சாப்பாடு போட்டால் சாப்பாடு, இல்லைன்னா பட்னி. இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சரி, நம்மளும் ஏன் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்துடலாம், 3 வேளை சாப்பாடு போட்டானா போதும். அன்றைக்கி எனக்கு தேவை சாப்பாடு, இருக்க இடம், யார் கொடுத்தாலும் நான் போகிறதுக்கு ரெடி. அப்படி தான் என்னோடய சூழ்நிலை இருந்தது. அப்போது ஹோட்டலில் போய் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற கோகுலம் பார்க்குன்னு அசோக் நகரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை. டேபிளை க்ளீன் பண்ணி அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போடணும். ரொம்ப நல்லா வேலை செய்கிற தம்பி, உன் வேலையில் ஆண்டவர் அப்பத்துலேருந்து ஒரு பழக்கத்தை கொடுத்தாரு. அந்த வேலையில் உண்மையாக இருக்கிற ஒரு பழக்கத்தை கொடுத்தாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரை தெரியாது. ஆனால் ஒரு பழக்கம் இருந்துச்சு, செய்கிற வேலையை சுத்தமாக செய்யணும், செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் அப்பத்துலேருந்து இருந்துச்சு. நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ என்னோட வேலையை ரொம்ப ஒழுக்கமாக செய்துட்டு இருந்ததை பார்த்துட்டு எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. உள்ள அங்கே பாத்திரம் பிளேட்டு கழுவுற இடத்துல உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறப்பா, நீ அங்கே போயிரு அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் அங்கே போயாச்சு. நம்மளுக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து நீ என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி. அங்கே போய் பாத்திரம் கழுவிட்டு இருப்போம். பாருங்க, அந்த நாட்கள்லாம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கான அதெல்லாம் மறந்து போச்சு. அப்பா இருக்கும்போதே மறந்து போச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போனோம்னா எல்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன பண்ணுவோம்? பிளேட்டில் வச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுவோம். அப்படி பிளேட்டில் வச்சுட்டு எந்திரிச்சு போகிற அந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, யாராவது பார்சல் கட்டி எடுத்துன்னு வந்துடுவீங்கன்னா அதை எடுத்துன்னு வராதிங்க, வச்சுட்டு வந்துடுங்க. என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பிளேட்டு நேராக அங்கே டிஷ் வாஷ் கழுவுறதுக்காக வரும். பிளேட்டு கழுவுற இடத்துக்கு வரும். அந்த இடத்துல தான் நான் நிற்பேன். அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்குவேன். எல்லாத்தையும் அது மாதிரி கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ் வரும், கொஞ்சம் பிரியாணி வரும், கொஞ்சம் வேறு ஏதாவது வரும், எதோ வரும். எல்லாத்தையும் போட்டு கலந்தடிச்சு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவேன். அதுதான் எனக்கு டின்னர். அப்படி தான் என்னோட நாட்கள் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக, இன்னும் நல்லா வேலை செய்கிறப்பா, இங்கே உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன், மேலே ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு மேலே ரூம் பாயை என்னை மாற்றினாங்க. ரூம் பாயை மாற்றினாங்கன்னா ஒரே சந்தோஷம். என்னன்னு கேட்டால் கக்கூஸ் கழுவணும்னாங்க. ரொம்ப சந்தோஷம். போ, இருக்கிற வேலையை சுத்தமாக செய். யாரும் மூஞ்சி சுழுக்க மாட்டீங்கன்னா சொல்கிறேன். வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அப்போல்லாம் ஹோட்டலில் தான் இருக்கும், வீட்டிலலாம் இருக்காது. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உள்ளே இருக்கிற அழுக்க எல்லாரும் ப்ரஷ் போட்டு தேய்ப்பானா, நான் கையை போட்டு தேய்ப்பேன். அப்படி அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக செஞ்சேன் என்னோட வேலைகளை. ஆனாலும் ஆசீர்வாதம் வந்த பாட்டை காணும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விரத்தி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு கிடைச்சாச்சு, இருக்க இடம் கிடைச்சாச்சு. அம்மா ஒரு இடம், அண்ணன் ஒரு இடம், நான் ஒரு இடம், தம்பி ஒரு இடம். இப்படி செதறி போயிருக்கோமே, என்னைக்கு ஒன்று சேர்றதுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கும். அந்த ஒரு விரத்தி இருந்தது. சமாதானமே இல்லாமல் ஒரு காரணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது இப்படி ஹோட்டலில் வேலை செய்துட்டு இருக்கும்போது தான் சரவணா பவன் ஹோட்டல், பீட்டர்ஸ் ரோட், எத்தனை பேருக்கு தெரியும்?
அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கும். அந்த ஹோட்டல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு அங்க போய் தங்கி அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பிளேட்டு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, குப்பையை கிளீன் பண்றது, சாக்கடையை கிளீன் பண்றதுன்னு இப்படி எல்லாம் வாழ்க்கை. இந்த கையெல்லாம் வந்து ஃபுல்லா சிறங்கு வச்சிடும். இந்த சாக்கடை அள்ளி அள்ளி இந்த கை ஃபுல்லா சிறங்கு வச்சுடும். இந்த கையில என்னால் சாப்பிட கூட முடியாது. கழுவுறதும் இதுல தான், சாப்பிட்றது இதுல தான் இருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப உடைச்சேன், ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை என்னால் பார்க்கவே முடியல. ஒரு விரத்தி என்ன நிரப்பிக்கிட்டே இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சது. அந்த வயசுலயே போராடி அம்மாவையும் அண்ணனையும் தம்பியும் ஒரு சின்னதா ராம் தேட்டர் கிட்ட, கோடம்பாக்கம் ராம் தேட்டர் கிட்ட ஒரு வீடு, ஒரு கோழி கூடு மாதிரி ஒரு இருந்துச்சு. அந்த கோழி கூட்டை காலி பண்ணி எங்களுக்கு அதை வீட்டா கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் போய் தங்கியிருந்தோம் நாங்கள். அப்போ அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொல்லிட்டு நீங்களாம் வீட்டில் உட்காருங்க, நான் போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலைக்கு செய்ய ஆரம்பித்தேன். அப்போது வடபழனியில் ஹோட்டல் ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஏன் எல்லா இடத்தும் ஹோட்டலோட பேரு லொக்கேஷன் எல்லாம் சொல்கிறேன்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அந்த ஹோட்டலில் போயிட்டு டோர்மேனாக வேலை கிடச்சிது. ஃபஸ்ட்டு செக்யூரிட்டியாக தான் போய் சேர்ந்தேன். என்னை பார்த்து நல்லா வெள்ளையாக இருக்கான் அந்த பையன், ஹைட்டாக இருக்கான், இவனை தூக்கி டோர் திறக்கிறதுக்கு போட்டிருக்கான்ட்டாங்க. டோரை திறந்து இப்படி சலாம் அடிக்கணும். அப்படி அந்த வேலையை தான் ஹோட்டல் ஆதித்யாவில் செய்து கொண்டே இருந்தேன். கமலா தேட்டர் பக்கத்தில் இருக்கும் வடபழனியில். திறந்து மூடிட்டே இருப்பேன். அப்போது எனக்குள்ள விரத்தின் உச்சக்கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு. என்னடா வாழ்க்கை இது, சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறோம். நான் வந்து காலையில் 11 மணிக்கு வேலைன்னா காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். ஏன்னா அப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா 11 லஞ்ச் மட்டும் தான் கிடைக்கும். சாயந்தரம் 7:30 8 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் 11:30 மணிக்கு தான் போவேன், அப்போ தான் டின்னர் கிடைக்கும். அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறது. இப்படி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சோன்னா 30 ரூபா டிப்ஸ் கிடைக்கும். அந்த டிப்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ராத்திரி 11:30 மணிக்கு ஓடுவேன். போகும்போது ராம் தேட்டர் கிட்ட முனையில் வண்டி கடையில் பரோட்டா போடுவாங்க. 10 பரோட்டா வாங்கிக்குவேன். ஒரு பரோட்டா 2 ரூபா. அப்போ 20 ரூபா போக பாக்கி 10 ரூபா பாக்கெட்டில் வச்சு நேரம் எடுத்துட்டு போய் என் அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்பேன். நாங்கள் நீங்கள் 3 பேர் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த 10 ரூபா டீ போடுற, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருந்துச்சு பாருங்க இப்படி. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நாளுக்கு நாள் எவ்வளோ நாள், அதாவது யாராவது பேரண்ட்ஸ் பெற்றவங்க குழந்தைங்களோட இருக்கிறத பார்த்துட்டேன்னா எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். அப்பா இல்லையே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோமே அப்படின்னு வேதனை வரும். துணி கடைகளில் போய் வேலை செய்தேன், கோயம்புத்தூர் அப்படின்னு போயிட்டு. அந்த நைட்டிலாம் வரிசையாக அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நைட்டிலாம் நவுத்திட்டு பின்னாடி போய் அந்த நைட்டிலாம் மூடிட்டு பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். என்னைக்கு என் வாழ்க்கையில் மேலைக்கு வர போகிறேன், நான் போராட்டமாகவே இருக்கேன். சாப்பாட்டுக்கு இப்படி போராடுறோமே, இருக்க இடம் இல்லாமல் போராடுறோமேன்னு ஒரே வேதனையின் மத்தியில் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹோட்டல் ஆதித்யாவில் வேலை செய்யும்போது என் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அவர் செந்தில் குமார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போடியம் அங்கே மெயின் என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் தான் நின்றுட்டு இருப்போம் 2 பேரும் டியூட்டி பார்க்குறேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன் வேதனை, என்னுடைய மனசு கஷ்டத்தில் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப வேதனையாக இருக்குது, இதுக்கு மேலே உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துடலாமா போல இருக்குப்பா, ஏன் வாழணும்னு தெரில, எவ்வளோ நாள் தான் போராடிக்கிட்டே இருக்கிறது இப்படி அப்படின்னும் போது அவன் சைலண்டாக இருந்துட்டான். இந்த செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மகன். அவன் ஒன்னே ஒன்று சொன்னான் என்கிட்ட, அம்மா ஒரே ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வாடா, ஒரே ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கன்டினியூ பண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா அவனை கம்பல் பண்ண மாட்டான், ஆனால் ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வான்னு சொன்னான். சரி, அவனை திருப்திப்படுத்துறதுக்காகவாவது போவோமே அப்படின்னு தான் 1999ஆம் ஆண்டு 1991லேருந்து 99க்குள்ள மாடு மாதிரி உழைச்சி 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 விரத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயாச்சு. சரி, இவனை திருப்தி பண்றதுக்காக போவோம், இதுக்கு மேல வாழ்றது வேஸ்ட், செத்துடலான்ற ஒரு மன அழுத்தத்துல தான் அப்போ இருக்கேன். 1999 ஏப்ரல் 4ஆம் தேதி ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அந்த சபைக்கு போனேன். அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன யாருக்கும் தெரியாது, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கேன். பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, உயிர்த்தெழுதலை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சபை முடியும் போது என் மனசுல ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி இருந்துச்சு. அங்க நின்றுட்டு இருக்கிற மாத்திரத்தில் அந்த சபையில நின்றுட்டு இருக்கும்போது சபையில அவ்வளவு கூட்டம், யாருமே கிடையாது, பாஸ்டரும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி. அந்த பாஸ்டர் என்னை பார்த்து நேரா பேசுற மாதிரி இருந்தது. நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்த மாதிரி, உன் மனசு லேசா இருக்கிற மாதிரி என்னால உணர முடிஞ்சது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நல்லா இருக்கே, இங்க வந்தா நல்லா இருக்கே, சரி நம்ம இங்க தொடர்ந்து வருவோம் அப்படின்னு வர ஆரம்பிச்சேன். அதே வருஷத்துல கர்த்தரோட கிருபையில ஞானஸ்நானம் எடுக்க முடிஞ்சது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து படிப்படியாக என்னை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார். படிப்படியா உயர்த்த ஆரம்பிச்சார். அந்த செந்தில் குமார் எனக்கு அன்னைக்கு சர்ச்சுக்கு என்னை கூப்பிடாம இருந்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன்.
அந்த செந்தில்குமார் என்னை கூப்பிட்டதுனால தான் நான் சர்ச்சுக்கு போனேன். அங்கேயிருந்து தொடர்ந்து ஆண்டவர் படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்து கொண்டே இருக்கும்பொழுது ப்ரமோஷன்ஸ் கிடைச்சது உள்ள. நான் அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடிலாம் இப்படி பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இப்படி ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கும். அதில் எல்லாரும் வரவேற்பறையில் கோட்டெல்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. கெஸ்ட் வந்தாங்கன்னா ரூம் புக் பண்ணுறதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எழுதிட்டு மேலே ஏறி போவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நான் கீழே உட்காந்து சோப் ஆயில் போட்டு தரையை கழுவிட்டு இருப்பேன். இப்படி பார்ப்பேன், நம்ம என்னைக்கு தான் இந்த மாதிரிலாம் கோட்டு சூட்டு போட்டு நிற்க போகிறோமோ அப்படின்னு. ஆண்டவர் அதே இடத்துல என்ன கோட்டு சூட்டு போட்டு நிற்க வச்சார். ஹல்லேலூயா. இருதயத்தின் விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே படிப்படியாக உயர்த்தி கொண்டே இருந்தார் ஆண்டவர். ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் பஸ்ஸில் இந்த தேனாம்பேட்டை பக்கமாக கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அண்ணா அறிவாலயம் பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 7 நட்சத்திர ஹோட்டல் கட்டிட்டு இருந்தாங்க. ஓப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டல் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது என் மனைவியோட பஸ்ஸில் போகும்போது சொல்கிறேன், இந்த ஹோட்டல் மட்டும் கட்டி முடிச்சிட்டான்னா திரும்பவும் பொட்டி தூக்குற வேலை கட்சிச்சுன்னா கூட நான் போயிடுவோமான்னு. நம்ம புத்தி பாருங்க, ஆல்ரெடி ஆண்டவர் கோட்டெல்லாம் போட்டு நிற்க வச்சிட்டாரு. என் புத்தி சொல்லுது திரும்பவும் பொட்டி தூக்கிறதுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஏங்க அப்படின்னு கேட்டாங்க. செம்ம டிப்ஸ் கிடைக்குமா, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நம்ம புத்தி அப்போ டிப்ஸ், ஏன்னா என் வாழ்க்கையை டிப்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் தான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது அதுலேயே தான் மைண்ட் இருந்துச்சு, இங்கே போய் அப்படி பண்ணிடலாமேன்னு. ஆனாலும் அந்த ஹோட்டல் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பார்த்துக்கோங்க, நாட்கள் உருண்டு போச்சு, வருஷங்கள் உருண்டு போச்சு. நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வெளியில் போன்னு என்னை திட்டமாக அனுப்பினார். வெளியில் போ, ஏன்னா அந்த ஹோட்டலில் நடக்கிற பாவமான காரியங்களை பார்க்கும்போது ஆவியில் ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கொடுத்தாரு. இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னாரு. வெளியில் கிளம்பி போயாச்சு. வெளியில் கிளம்பி போனோடனே என்னோட நண்பங்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, வேலையை விட்டேன். ஆண்டவர் வெளில போனாரு, எனக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல, பாவத்தை பார்க்க முடியல, வெளியில் வந்துட்டேன். ஆனால் எனக்கு எந்த வேலையும் தெரியாது. சின்ன வயசுலேருந்து ஹோட்டல்லையே குப்பை கொட்டி வந்துட்டேன். எங்கே வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடா, என்னடா பண்ணுறதுன்னு என் நண்பங்கிட்ட கேட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். மச்சான் ஆட்டோ ஓட்டு மச்சான் அப்படின்னா. இது ஆட்டோ ஓட்டா? டேய் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுடா அப்படின்னு. நீ வாடா நான் சொல்லி தரேன்னு கூட்டு போய் உட்கார வச்சு லைனில் எப்படி ஆட்டோ ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தான். நல்லா இருந்துச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓட்டலாம். 1000 ரூபாய் எடுத்துட்டான் கையில். ஆட்டோடா, இது தெரியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் மூலியமாகவே ஒரு ஆட்டோவை போட்டு சென்னையில் ஒரு 4.5 வருஷம் ஆட்டோ போட்டு சும்மா ஜம்முன்னு ஓட்டிட்டு, எல்லோ கலர் டாப்பு TN05B 9266 தான் என்னோட வண்டி. எங்கள் ஏரியாலே அப்படியே கத்தி மாதிரி போவோம் வண்டி. பார்த்தாலே சொல்லுவாங்க அமர் வந்துட்டான்டா அப்படின்ட்டு. அப்படி தான் என்னோட வாழ்க்கை. அப்படியே ட்ராக் மாறிச்சு. ட்ராக் மாறி ஒரு பக்கா ஆட்டோ டிரைவராக மாறி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு. ஓட்டி முடிச்சுட்டு வண்டி எஃப்சிக்காக நிப்பாட்டணும். இங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க யாராவது இல்லையா? சரி, ஆட்டோ இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எஃப்சிக்காக வண்டியை நிப்பாட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை எஃப்சி பண்ணாதான் திருப்பி ஓட்ட முடியும், இல்லைனா வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ வண்டி எஃப்சிக்காக நிப்பாட்டியிருக்கேன். வண்டி ரெடி ஆகிடுச்சு. திங்கக்கிழமை எஃப்சி பாஸ் பண்ணுறதுக்காக போனோம். ஆர்டிஓ கிட்ட போய் எஃப்சி பாஸ் பண்ணணும்னா சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவர் சைன் போடுவார். அப்போ தான் திருப்பி நம்ம வண்டி ஓட்ட முடியும். இப்போ அதுக்காக திங்கக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கேன். ஒரு ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் பேசுறாரு. உங்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. 0.000001 இந்த நம்பருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இந்த அளவுக்கு நீங்க கீழ்ப்படியாம உங்ககிட்ட என்கிட்ட இருந்துச்சுன்னா அதுல தேவன் மனஸ்தாபப்படுகிறார் அப்படின்னு சொல்லி செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது நேரம் ஆவியானவர் என்ன பார்த்து, அமர் ஆட்டோல சூடு வச்சிருக்கல மீட்டர்ல அதை எடுத்துரு அப்படின்னாரு. ஆண்டவரே நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆட்டோல இருக்கிற மீட்டர்ல இருக்க சூடை எடுத்துட்டு எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திருப்ப ஆவியானவர் இருதயத்தை அழுத்துறாரு. நீ எடுத்துரு, சூடு எடுத்துட்டு தான் நீ ஓட்டணும்ன்றாரு. தெளிவா வசனத்தை கொடுத்து சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் அதிபதியா வைப்பன்றாரு. அநியாயமாய் வருகிற அநேக வருமானத்தை காட்டிலும் உத்தமம் அப்படின்னு இது 2 வார்த்தை அவர் பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நேரம் எஃப்சி பாஸ் பண்றதுக்காக எப்பவும் நார்மலா என்ன பண்ணுவோம்னா எஃப்சி பாஸ் பண்றதுக்கு கொண்டு போவோம். எஃப்சி பாஸ் பண்றதுக்காக வண்டி கொண்டு போவோம். மீட்டர்ல சூடெல்லாம் இல்லாம கரெக்டா எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு வந்த உடனே மீட்டர் கார்டில் போயிட்டு திருப்பி மீட்டர்ல சூடு வச்சுட்டு கட்டு கம்பி போட்டு கட்டிடுவாங்க. இதுதான் ஜென்ரலா பண்ற வேலை. அப்போ இப்ப எலக்ட்ரானிக் மீட்டர். அப்போ
அப்போ அந்த மாதிரி எஃப்சி பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிட்டு வருது மீட்டர் கடைக்கு. பையன் கேட்குறான், மச்சான் எவ்வளோ மச்சான் சூடு வைக்கட்டும்? 20 பைசாவா, 40 பைசாவா, 60 பைசாவா அப்படின்னா. நீ 1 பைசா வைக்க வேணா, அப்படியே கட்டுன்னு. பைத்தியமாடா நீன்னா. இல்லடா இப்பதான் தெளிஞ்சிருக்கு, அப்படியே கட்டு அப்படின்னு. சரி ஓகே, சந்தோஷம், நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லிட்டாருன்ற உற்சாகத்துல வண்டி எடுத்துட்டு ஓட்டுறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செம்ம சவாரி. ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன், பெட்ரோல் போட்டது போக கையில 150 ரூபா தான் இருந்துச்சு. முன்னாடி 1000 ரூபாய் வந்துச்சு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்க தானப்பா சொன்னீங்க சூடு எடுத்துட்டு ஓட்டுன்னு. வீட்டு சாப்பாடு, தண்டல், டியூ கட்டணும், எதுக்குமே பத்தாதே ஆண்டவரே. பதிலே வரல. திருப்பி ஓட்டு லைனுக்கு போய் சுத்தி சுத்தி போராடி பார்த்தாலும் 150 ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு என்னால கொண்டு வர முடியாது. அழுவ ஆரம்பிச்சேன், ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய யூத் டீச்சர், என் சர்ச்சில் என்னோட யூத் டீச்சர், அவர்கிட்ட போய் வேதனையில் இருக்கும்போது, என்ன ஆச்சு அமர் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஆச்சு பிரதர், ஆண்டவர் சொன்னார் என்ன, அதனால தான் வைராக்கியமாக ஓட்டிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் வீட்டுக்கு காசு கொண்டு போக முடியலன்னு வேதனையோட. கர்த்தர் நிச்சயமா செய்வார் பிரதர் அப்படின்னு அமுச்சு விட்டார். இவர் ஒருத்தர் கர்த்தர் செய்வாருன்ட்டு, எனக்கு தெரியாது அது செய்வார்னு அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையாக தான் போனேன். ஒரு சில நாட்கள் போச்சு. அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, ஒரே ஒரு சவாரி இருக்கு, ஒரு 10 பேக் ஏற்றுன்னு போகணும், ஏற்றுன்னு போறீங்களா உங்க வண்டியிலன்னாரு. சவாரி வந்தா வேணாம் நான் சொல்லுவேன். நேராக போய் ஓட்ட ஆரம்பித்தேன். அதே கம்பெனியில் ஒரு பெரிய லோட் ஆட்டோ போடுறதுக்கு அந்த ஓனரு, அந்த யூத் டீச்சர், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு லோட் ஆட்டோவை போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். அவர் கம்பெனியில் ஆல்ரெடி 2 பேருக்கு சவாரி கொடுத்துருந்தாரு, 4 ஆட்டோவுக்கு சவாரி கொடுத்துருந்தாரு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எந்த சவாரி கொடுத்தாலும் இனிமேல் அமருக்கு தான் கொடுக்கணுன்ட்டாரு. தொடர்ந்து சவாரி வர ஆரம்பிச்சது. லோடு போட்டு ஓட்ட ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் திருப்பி வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது, ஆட்டோலாம் இனிமேல் ஓட்ட வேண்டாம், நம்ம இனிமேல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. பல்சர் வாங்கணும்னு மோகம் வந்துருச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. வேலைக்கு போய் சேர்ந்துட்டு 2 நாள் அவனுக்கு சொல்கிற வேலையெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்னை கூட்டின்னு போனானுங்க. பிச்சுக்குன்னு ஓடி வந்துட்டு அங்கேருந்து பொய்யா புழுவி தள்ளுறானுங்க. நம்மளால நிற்க கூட முடியல அந்த இடத்துல. ஏதாவது பொய்ய சொல்லி சிம் கார்டை தள்ள கட்டு வந்துடுறானுங்க. ஐயோ நம்மளால முடியல. அது வேற டார்கெட் வேற. வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைக்கை வேற வாங்கிட்டோம், டியூ கட்டணும், வேலையும் இல்லை, எங்கேயும் போக முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருக்கிறேன். அப்போ அந்த யூத் டீச்சர் அவர் ஃபோன் பண்ணார். அகிலா, எனக்கு ஆண்டவர் கன்வெர்ட்டட் நேம் கொடுத்தது வந்து அகிலா. அகிலா என்னை கொஞ்சம் பார்க்க வாங்க அப்படின்னாரு. போனேன். ஏன் அகிலா என்னை விட்டு போனீங்க? நீங்கள் எக்ஸிக்யூட்டிவாக வேலைக்கு தான் போகணுன்னா நான் என் கம்பெனிலே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவாக வேலை கொடுத்துருப்பேன்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் உங்கள் கம்பெனியில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவன். நான் எக்ஸிக்யூட்டிவாக போய் பெயிண்ட் விற்கிறதுக்கு போனேன்னா என்னை 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க, மரியாதை இருக்காது சார், வேணான்னு. நீங்கள் வாங்க, கர்த்தர் செய்வார் வாங்கன்னாரு. போனேன். அந்த கம்பெனியில் டாப் பர்ஃபார்மர் நம்ம தான். ஹல்லேலூயா. இவங்க எடுக்காத ஆர்டர்லாம் ஆண்டவர் என் மூலியமா அந்த கம்பெனி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இவங்க 10 வீடு 12 வீடு பார்த்து இருந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு 400 வீடு 500 வீடு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அருமையா வழி நடத்திக்கிட்டே இருந்தாரு. அங்கிருந்து பெரிய ஒரு கம்பெனிக்கு என்னை வேலைக்கு கொண்டு போறார். அந்த இடத்துல வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறேன். இந்த பாதை, இந்த நடந்து வந்த பாதை, இந்த கடந்து வந்த பாதை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது படிப்படியா அவர் என்னை கொண்டு வந்த பாதை பயங்கர கரடு முரடான பாதை. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டாரு இல்ல. இதன் மத்தியில் அவர் என்னை கொண்டு போன விதமே பயங்கரம். ஆனா அது மத்தியில் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பலப்படுத்திட்டே இருந்தார். எங்க அந்த பயங்கரமான கரடு முரடான பாதையை நான் கடந்து வந்தனோ, அது நடுவில் அவர் வார்த்தையை கொடுத்து 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 என்னை தேற்றி தேற்றி பலப்படுத்தி என்னை கொண்டு வந்துட்டே இருந்தார். அப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ETS ஸ்டாப் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தாச்சு. வேலை செய்து கொண்டிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவா போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனாலும் இந்த பழைய கம்பெனியில் வந்து எவ்ரி தேர்ஸ்டே, வியாழக்கிழமை சாயந்தரம் 7லேருந்து 9 வரைக்கும் யூத் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணலாம். இங்கே வேலையை விட்டு வந்துட்டாலும் வேற இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அந்த இடத்துல அந்த மீட்டிங் போயிட்டு இருந்தேன். அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஊழியக்கார் வந்து உட்காந்துருக்கிறார். அன்னைக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, நீங்கள் எல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, இன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிற ஒரு காரியம், பொய் சொல்லுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னாரு. தமாலு மறுபடியும் ஒரு அடி ஒன்று விழுந்துச்சு எனக்கு. என்னடா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிற கம்பெனில படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தப்பார், போய் நீ படிக்கலன்ற உண்மையை சொல்லு போன்றார். அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 15,000 ரூபாய் சம்பளத்தை முழுசா கண்ணில் பார்த்தேன். இப்போ இதுக்கும் வச்சிட்டாரா அப்பு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். சொல்ல வேணாம், இது நம்மளுக்கு இல்லை, இது வேற யாருக்கோ சொல்லியிருக்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு மனசு அப்படியே போய் சொல்லு, நீ போய் சொல்லியிருக்கின்றத போய் சொல்லு. ஏன்னா அந்த கம்பெனியில் நான் போய் வேலைக்கு சேரும்போது அப்ளிகேஷன்ல BBA மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன்.
நம்ம 6ஆம் கிளாஸை கூட தாண்டல பார்த்துக்கோங்க. என்ன அங்கே 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 அப்படி எழுதி கொடுத்தா சாவியானவர் சொல்கிறாரு, போய் சொல்லு, நீ படிக்கலன்றதை போய் சொல்லுன்றாரு. நான் என் வீட்டில் என் மனைவி கிட்ட போய் சொன்னோமா, இந்த மாதிரி சொல்கிறாரு ஆண்டவர், என்ன பண்ண, போய் சொல்லுங்க போங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க போங்க அப்படின்ட்டாங்க. அந்த அந்த சிக்னல் கிடைச்ச உடனே ஓகே, பயப்படாதம்மா, வேலையே போயிடுச்சுனாலும் திருப்பி ஆட்டோ ஓட்டியாவதுன்னு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு. உங்களை கல்யாணம் பண்ணும்போது 1500 ரூபா சம்பளம் உங்களுக்கு, அந்த சம்பளத்தை நம்பி நான் வரல, கர்த்தர் சொல்றதை போய் செய்யுங்க போங்கன்னாங்க. சந்தோஷமா நேரம் போய் எங்கள் எம்டியை போய் பார்த்தேன். எங்கள் எம்டி எப்படிப்பட்டவர்னா, ஒரு வார்த்தைக்கு மேலே பேசுனீங்கன்னா கோவம் வந்துடும் அவருக்கு. அவரை பார்த்தாலே எல்லாம் கடன்னு நடுங்குவாங்க, அந்த மாதிரி ஆள். இவர்கிட்ட போய் நான் வந்து பொய் சொல்லிட்டேன்ற உண்மையை சொல்லணுமா, பாருங்க எப்படி சங்கடமான சூழ்நிலை மாட்டிருப்பேன்ட்டு. நேராக போனேன் சார், இது மாதிரி உங்ககிட்ட பேசணும், நான் வேலைக்கு சேரும்போது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்தேன் சார், நான் படிக்கலை அப்படின்னு. நான் பிபிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன்னு சொன்னேன், ஆக்சுவலாக நான் பிபிஏ மார்க்கெட்டிங் படிக்கல சார் அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. அவ்வளோதான், நம்மளுக்கு இங்கே நடுங்க ஆரம்பிச்சிச்சு கடன்ட்டு. உடனே இவங்களுக்கு தெரியாதா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியாதா, இவங்களுக்கு தெரியாதான்லாம் கேட்டார். யாருக்குமே தெரியாது சார், இப்போதான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, இந்த கம்பெனிக்கு நீ வந்து 1 வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாளா நீ இதை வந்து சொல்லாம இன்னைக்கு ஏன் வந்து சொல்றேன்னு கேட்டார். 2 நாளைக்கு முன்னாடி பிரேயர் மீட்டிங்ல உட்காந்துருந்தேன், ஆண்டவர் போய் சொல்லுனாரு, அதனால தான் வந்து சொன்னேன்னு. அப்படியே என்னை ஏற இறங்க பார்த்தார். அவங்க வந்து ஒரு முஸ்லிம். இதை பத்தி சொன்ன உடனே அவருக்கு சைலண்ட் ஆயிட்டார். என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் உள்ள வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், இவர் போன உடனே சீட்டை கழிச்சு வெளியே அனுப்ப போறாரு, ஆட்டோ சொல்லிட வேண்டியதான், மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி மச்சான் ஒரு ஆட்டோ எடுத்து வச்சிரு வராண்டான்னு சொல்லலாம் தான் டிசைட் பண்ணிட்டு உள்ள போறேன். அவர் சொல்றாரு, இதை ரகசியமா வச்சுக்கோங்க, நீங்க படிக்கலன்ற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க போங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கம்பெனில எல்லாம், எம்என்சி கம்பெனில எல்லாம் அப்படியெல்லாம் வேலைக்கு படிக்கலாம் வச்சுக்கவே மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நானும் புறப்பட்டு அப்படி திரும்பி டோரை திறந்து அப்படி வெளியில போறதுக்காக நவர்றேன். அமர், இப்போ அது சொல்லுமே, நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னாரு. சார் 6ஆம் கிளாஸ் தான் சார் படிச்சிருக்கணும். மறுபடியும் வாட் அப்படின்னாரு. அப்புறம் எப்படி மேன் இந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ற அப்படின்னாரு. அப்படின்னு கையை காமிச்சேன். போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாரு. அதுலேருந்து ஒரு 1.5-2 மாசத்துல 2010 ஒரு எல்லா பெரிய பெரிய கம்பெனிலையும், ஐடி கம்பெனிலேருந்து எம்என்சி கம்பெனிலையும் நிறைய பேர் கொத்து கொத்தா வேலையை விட்டு அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. தெரியும் இல்லையா, ரெசிஷன் சொல்லிட்டு கூட்டமா எல்லாரையும் வேலையை விட்டு அமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என் கம்பெனியில் ஒரு லிஸ்ட் ரெடி ஆகுது, யார் யாரெல்லாம் வேலையை விட்டு அனுப்புறதுன்னு. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் அனுப்புறதுக்கு லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம கன்ஃபார்ம், நம்ம தான் இருக்கிறதுலே ஜூனியர், நம்மளுக்கு தான் வேலை தெரியாது, இதில் வேற வாயை வச்சுலாம் சும்மா இல்லாமல் போய் படிக்கலன்னு வேற சொல்லிட்டோம். கன்ஃபார்ம் நம்ம சீட்டை கிளிக்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருக்கேன். லிஸ்ட் வருது. என் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 5 பேர், என்னோட சீனியர்ஸ் 4 பேர், என் பேரை தவிர மற்ற 4 பேரோட பேர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவு பேரையும் வேலையை விட்டு அமைச்சிட்டு என்ன மட்டும் அங்கே வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. ஏன் இந்த சாட்சிகளை இவ்வளவு டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்றதை கடைசியில சொல்றேன். அப்போ இப்படி அந்த இடத்துல ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்துட்டே இருந்தாரு. படிப்படியா உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஒரு சில நாட்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கேகே நகர்ல அந்த அம்பத்தூருக்கு நடந்தே போயிருக்கேன். நடந்து தான் போவேன். பஸ்ஸு காசு இருக்காது, ஏதாவது வேர்க்கடலை ஏதாவது வாங்கி வாயில போட்டு அப்படியே நடந்தே போயிட்டு இருப்பேன். இந்த கம்பெனிக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இவ்வளவு சாட்சிகளை கடந்ததுக்கு அப்புறமா, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ப்ரமோஷன் கிடைக்குது. எக்ஸிக்யூட்டிவா இருந்தேன், எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்குறாங்க. உலக நாடுகளுக்கு அனுப்புனாங்க. துபாய், சிங்கப்பூர், பஹ்ரைன், லண்டன், இப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு வந்தாங்க. இது என்னால் ஆனதில்லை, என்ன மகிமைப்படுத்துறதுக்காக, என்ன உயர்த்துறதுக்காக சொல்ல, ஒண்ணுமே படிக்காத என்ன ஆண்டவர் இவ்வளவு இடங்களுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனியில ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என் கீழே வந்து என் டீம்ல 20 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாம் பிபிஏ, எம்பிஏ, எம்காம், ஏபிசிடியில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம இன்னும் 6ஆம் கிளாஸை கூட தாண்டல பாத்துக்கோங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை பிரபுக்களோடும் ஆசாரியர்களோடும் உட்கார பண்ணுவேன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இப்படி இந்த ஹோட்டல் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இந்த இடி இந்த கம்பெனியில் அந்த ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிட்டை வந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டேன். அந்த பிட்டை இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அந்த பொட்டி தூக்கினா கூட போதும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வேலை கிடைக்கணும்னு சொன்னேன் தெரியுங்களா. எனக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில்
சிவப்பு கம்பளம் விரித்த ஸ்பெஷல் கெஸ்டா இன்வைட் பண்ணி சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய ஜிஎம் 2 பேரும் காரில் ஏறி போகிறோம். அவங்க சொன்னாங்க வாங்க போகலான்னாங்க. ஏறி உட்காந்து காரில் போகிறேன். கரெக்டாக அண்ணா சாலையில் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் அப்படியே என்ட்ரு ஆகுது. எந்த ஹோட்டலில் பொட்டி தூக்குனா போதும்னு நினச்சனோ அதே ஹோட்டலில் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு போய் நிற்க வச்சார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்ராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வரல, ஆனால் இன்னைக்கு ஹயாத் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் இருக்கு அந்த ஹோட்டல். அங்கே தான் நினச்சேன் பொட்டி தூக்குனா போதும் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு. லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆண்டவரை நாங்கள் கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. காலதாமதம் ஆச்சு. நான் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல கால் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். 2000 நினைச்சேன். 2010 தான் நடந்துச்சு. அது 10 வருஷம் தான் கடந்து போச்சு. ஆனா அந்த 10 வருஷம் கடந்து போனாலும் ஆண்டவர் மேன்மையா தான் அந்த இடத்துல என்ன கொண்டு போய் வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை பண்ணி நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, காத்திருக்கேன், ஒண்ணுமே நடக்கல, ஒரு சத்தத்தையும் கேட்கல. இல்ல அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த டைம்ல நாம எண்ணிக்கொண்டதும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமா ஒரு ஆசீர்வாதத்தோட தான் நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு மனைவியும் அழகான 2 பிள்ளைகளையும் கொடுத்து நல்ல ஒரு வீடு, காரு, வசதின்னு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு நாட்கள் குப்பையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்ட எனக்கு இன்னைக்கு விசேஷ சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன். என்ன ஆசைப்படுறனோ சாப்பிட்றேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு கை இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கை இப்படி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என் குடும்பத்தில் என்ன கேட்டாங்க, என்னோட உறவு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, எவ்வளோடா காசு வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் சரி கன்வெர்ட் தான் ஆயிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு போயிட்டேன், நீ சரி காசு எவ்வளோ கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னாங்க. நான் சொன்ன காசில் எதுவும் கொடுக்கலங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எனக்கு மனசில் சமாதானம் இருக்கு, அதுக்காக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் பொழுது போடா பைத்தியக்காரன்னு சொல்லி என்னை திட்டினாங்க. என்னுடைய நண்பர்கள் என்னை திட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோன்னு வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இந்த பாதையை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த 1991 99 வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த போராட்டத்தை காட்டிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் பயங்கரமான ஒரு போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்திலாம் ஆண்டவர் என்னை உருக்கி என்னை வழி நடத்தினார். எங்கெங்கெல்லாம் என்னை கிளை நறுக்கணுமோ கிளை நறுக்கி, எங்கெங்கெல்லாம் வந்து என்னை சரிப்படுத்தணுமோ சீர்படுத்தி என்னை வழி நடத்தினார். போராட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் வந்து வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருப்போம், பயங்கர கஷ்டம் இருக்கும். நான் வந்து உடஞ்சு போய் உட்காந்துருப்பேன். என் மனைவி கிட்ட கேட்பேன், ஏமா நம்மளுக்கு இந்த நிலைமை, இன்னும் எத்தனை நாள் நான் இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லியிருக்கு வசனம், உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கு, பொறுமையா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்னு சொல்லி ஆறுதலை சொல்லுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அவ்வளவுதானா, எவ்வளவு நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு உடஞ்சு போயிடுவாங்க. அப்ப நான் வசனத்தை அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவங்களை தேற்றுவேன். ஒரு நாள் நாங்க 2 பேருமே உடைக்கப்பட்டு கதறி அழுவுறோம். 2009 கதறி அழுவுறோம். இன்ஃபேக்ட் 2008 கதறி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால போட்டு அழுவுறோம். ஏன் ஆண்டவரே இந்த பாடு, இன்னும் எத்தனை நாள் இப்படி? ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு அதிகமா உண்டாயிருந்து உண்மை மறுதளிச்சு எனக்கு குறைச்சல் வந்து உங்களுடைய நாமத்தை வீணில் வழங்காமலும் எங்களோட படியை எங்களுக்கு அளந்து போஷி தருங்க ஆண்டவரேன்னு அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். கையை கோத்து ஜெபம் பண்ணோம். அன்னிலேருந்து உயர்த்த ஆரம்பிச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னிலேருந்து தான் என்னால் என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். 3 முக்கியமான காரியத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவது, நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம், அது ஒருபோதும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம விட்டுறக்கூடாது. அது நம்ம சர்ச்சில் வாலிபர்களாக இருக்கட்டும், நம்ம சகோதரிகள் ஒன்றா கூடி ஜெபிக்கிறதா இருக்கட்டும், சகோதரிகள் கூடிகளாக இருக்கட்டும், பிள்ளைகளை சண்டே கிளாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐக்கியத்தை சபையில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ, இல்லை நீங்கள் வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்கிற காரியமாக இருந்தாலும் அதை ஒருபோதும் விட்டுறாதீங்க. அன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கும் பொழுது, நான் எத்தனையோ நாட்கள் ஆண்டவருக்குள்ள வளரும்போது பின்மாற்றத்தில் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எனக்கும் ஏற்பட்டுச்சு. அது ஏற்படாத ஆளே கிடையாது. எனக்கு ஏற்பட்ட மாத்திரத்துல வேணாம் இனிமேல் சபைக்கு போக வேண்டாம், வேலை செய்ய வேணான்ற எண்ணங்கள் தோன்றும். ஆனா அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கு பாத்தீங்களா, என்னை விட மாட்டாங்க. பிரதர் வாங்க, சேரை போடலாம், சர்ச்சில் சேரை போடலாம், சர்ச்சை கிளீன் பண்ணலாம்,
சர்ச்சை கழுவலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு கொண்டு வரும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த 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 குற்ற உணர்வு அங்கேயே முழங்கால போட்டு 4 பேர் ஜெபிக்கும்போது என்னை விட்டு போகிறத என்னால உணர முடிஞ்ச நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஒருபோதும் விட்டுடக்கூடாது. நம்ம ரெண்டாவதா தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். தேவனுடைய வார்த்தை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது மீட்டர்ல சூடு வைக்காதேன்னு ஆண்டவர் சொன்னதை கேட்டு மீட்டர்ல சூடு வைக்காம ஓட்டுனதுனால தான் அந்த பெயிண்ட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் வேலையே கிடைச்சது. ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு இது எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிருந்தேன்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அப்படி இருந்ததுனால தான் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில ஒரு ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியம் கிடைச்சி அங்கே இடத்துல போய் வேலைக்கு சேரும்போது திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லி இருக்கிற அதை போய் உங்க எம்டி கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாரு. அன்னைக்கு அதை செவி கொடுக்காம இது எனக்கு இல்ல, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அந்த தவறை தான் பண்ணுவோம். நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது, வாக்குத்தத்தம் வரும்போது அது எனக்கு தான் பிடிச்சுக்குவோம். ஆனா எச்சரிப்பின் சத்தம் வரும்போது மட்டும் இது எனக்கு அப்படின்னு போயிருவோம். பிரதர் இது உங்களுக்கு தான், நல்லா பாருங்க, நேத்து சொல்லிட்டு இருந்தீங்களா உங்களை பத்தி, இது உங்களுக்கு தான், ஆண்டவர் அப்படியே பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லும் போது அதுக்கு செவி கொடுக்க பழகிருங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் போது அது கீழ்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் படிப்படியா கொண்டு வர அது பிரயோஜனமா இருந்தது. மூணாவதா குடும்ப ஜெபம். குடும்பமா கையை கோத்து ஜெபிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையில ராத்திரி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கும் போது உணர் தேற்றுங்க, சத்திய வார்த்தைகளை கொடுத்து. ஜெபத்துல என்னைக்குமே குடும்ப ஜெபத்துல தரித்திருங்க. குடும்ப ஜெபம்னு சொல்லும்போது உங்க வீட்டு ஃபேமிலி மட்டும் இல்ல, இங்க நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறது எல்லாமே ஒரே குடும்பம் தானே. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்துல என்னைக்குமே உறுதியா இருக்கணும். அந்த ஜெபமும் ஆவிக்குரிய ஐக்கியமும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியமும், இந்த 3 காரியமும் என்னுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு அது எனக்கு பிரயோஜனமா இருந்தது. கர்த்தர் அதை கனம் பண்ணி என்னை இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் அதை அதன்படி நடக்கும் பொழுது, என்ன 6ஆம் கிளாஸ் படிச்ச என்னையே ஆண்டவரால் இவ்வளவு தூரம் உயர்த்த முடியும்னா உங்களெல்லாம் எந்த அளவுக்கு உயர்த்துவார் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சியில மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நாடியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். இன்னும் நாடியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் ஏன் ஏன் ஏன். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். நிற்கிறேன் நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஏன். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை கிருபை கிருபை, எல்லாம்
கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.